Hello everyone, welcome to the channel. இந்த வீடியோல 10th metric trigonometry-யோட important questions என்னன்னு பார்க்கலாம். Example 6.27. The horizontal distance between two buildings is 140 meter. Okay, நமக்கு ரெண்டு buildings இருக்கு. அந்த ரெண்டு buildings-ஓட distance வந்து 140 meter. So இது ரெண்டுத்துக்கும் உள்ள gap வந்து 140 meter-னு மார்க் பண்ணிக்கலாம். The angle of depression. Angle of depression என்ன? ஒரு கீழ இருந்து ஒரு விஷயத்த மேல இருக்கிறத பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். மேல இருந்து கீழ இருக்கிறத பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். So the angle of depression of the top of the first building when seen from top of the second building is 30 degree. அதாவது செகண்ட் பில்டிங்கோட டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so if the height of the first building is 60 meter, அப்போ இந்த building ஓட height 60 meterனா find the height of the second building. So நம்ம இதோட distance என்னன்னு கண்டுபிடிக்கணும். So first நம்ம நேம் பண்ணிக்கலாம். A, B, C, D, E நேம் பண்ணிக்கலாம். So இப்போ இந்த BCங்கிற distance 140 மீட்டர்னா இங்க ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸும் 140 மீட்டர் தான். இங்கே வந்து நான் எஃப்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஏபி 60 மீட்டர்னா சிஎஃப்பும் 60 மீட்டர் தான். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் படிச்சிருப்போம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரினா இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்டீரியர்ல இருக்கிற இந்த ஆங்கிளும் 30 டிகிரி தான். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம்னா BC is equal to AF is equal to 140 மீட்டர். அதே மாதிரி AB is equal to FC is equal to 60 meter. Then angle EDA is equal to angle DAF, that is equal to 30 degree. Reason வந்து alternate interior angles. So next, first நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது height of the second building. அதாவது நமக்கு DC ஃபுல்லா வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். என்ன ட்ரையாங்கிள்னா in triangle AFD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நமக்கு 30 டிகிரின்னு ஒரு ஆங்கிள் இருக்கு, அப்புறம் 140 மீட்டர் இருக்கு. ஸோ நமக்கு தேவை இந்த DF தான், அதாவது ஆப்போசிட் சைட் வேணும். நம்மக்கிட்ட இருக்கிறது அட்ஜசன்ட் சைட். ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் இருந்தால் நம்ம டேனுக்கு தான் போயிடணும். ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை adjacent. ஸோ இங்கே ஆப்போசிட்டோட தான் நம்ம கண்டுபிடிக்கணும், which is DF, and adjacent ஓடது 140 மீட்டர் நமக்கு தெரியும். ஸோ tan 30 டிகிரியோட வேல்யூ √3. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா DF is equal to 140 by √3 கிடைக்கும். ஸோ நம்ம டினாமினேட்டரில் இருக்கிற √3-ஐ எலிமினேட் பண்ணுறதுக்காக நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் √3-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 140 into √3 by இங்கேயும் நம்ம √3-ஆல் இங்கேயும் √3-ஆல் மல்டிப்ளை பண்ணனா this √3 into √3 3 ஆயிடும். ஸோ என்ன கிடைக்கும்னா ஆன்சர் இந்த √3க்கு பதிலாக நம்ம 1.732 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் கால்குலேஷனுக்கு அப்புறம் நமக்கு 80.83 மீட்டர்னு சொல்லி கிடைக்கும். என்னது DF வந்து 80.83. நமக்கு தேவை DC, அதாவது DC is equal to DF plus FCன்னு போட்டுக்கலாம். ஸோ DF வந்து 80.83 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அண்ட் FC வந்து 60. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணும்போது 140.83 மீட்டர். ஸோ ஆப்வியஸ்லி செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்து 140.83 மீட்டர். Example 6.29. So the next important question. As observed from the top of a 60 meter high lighthouse from the sea level. Okay, ஒரு lighthouse இருக்கு, அதோட height என்னன்னா 60 மீட்டருக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The angle of depression of the two ships. நான் லாஸ்ட் டைம்ல சொன்ன மாதிரி angle of depressionனா டாப்ல இருந்து கீழே பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள். ரெண்டு ஷிப் இருக்கு, ஒரு ஷிப்புக்கு 28 டிகிரி ஆகுது, இன்னொரு ஷிப்புக்கு 45 டிகிரி ஆகுது. ஸோ ரெண்டு ஷிப் இருக்கு. இஃப் ஒன் ஷிப் இஸ் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் த அதர், ஒரு ஷிப் வந்து இன்னொரு ஷிப்புக்கு பின்னாடி இருக்குது ஆன் த சேம் சைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். ஸோ ரெண்டு ஷிப்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது லைட் ஹவுஸ் 60 மீட்டர் ஹைட்ல இருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு ஷிப் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த ஷிப்பை பார்க்குறாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஒரு ஷிப் இருக்கு, இந்த ஷிப்பையும் பார்க்குறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த லைன் எதுக்குன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை மார்க் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து 28 டிகிரி இன்னொரு ஷிப்பை பார்க்கும்போது வருது, அண்ட் இது வந்து 45 டிகிரி இந்த ஷிப்பை பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள். ஸோ இப்போ நான் இதுக்கு சி லெவல் நானே வரைஞ்சிக்கிறேன்.
ஸோ இப்போ இது ஷிப் 1. ஸோ இதுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கலாம். இது ஷிப் 2. இதுக்கு பின்னு நேம் வச்சுக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற இதுக்கு நம்ம சி அண்ட் டின்னு சொல்லி நேம் பண்ணிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ். அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் செம்ல பார்த்த மாதிரியே ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ 28 டிகிரிக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் எதுனா இதுதான். ஸோ இது 28 டிகிரி. அண்ட் அதே மாதிரி 45 டிகிரிக்கு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் இது. ஸோ 45 டிகிரி. ஸோ இங்க நம்ம பண்ணதெல்லாம் என்னன்னா, இங்க நம்ம இது எக்ஸ் நேம் வச்சுட்டோம்னா ஆங்கிள் எக்ஸ்சிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிடிஏ that is equal to 28 degree. இது என்ன ரீசன்? alternate interior angles. Next, angle XCA is equal to angle CAD. This is equal to 45 degree. இதோட ரீசனும் alternate interior angles. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. முதல் நம்ம குட்டி ட்ரையாங்கிளாக இருக்க ஆங்கிள் சிடிஏ, அதாவது ட்ரையாங்கிள் சிடிஏ எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் சிடிஏல நமக்கு என்ன இருக்கு? ஆப்போசிட் சைடு இருக்கு. நமக்கு இந்த ஏடிங்கிற சைடு வேணும். ஸோ அட்ஜசன்ட் சைடு வேணும். ஸோ tan எடுத்துக்கிறேன். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan 45 டிகிரியோட வேல்யூ 1. இங்க ஆப்போசிட்ல இருக்கிற நமக்கு இருக்கிற வேல்யூ 60 மீட்டர். அட்ஜசன்ட் ஏடி தெரியாது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஏடி இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட், பெரிய ட்ரையாங்கிளா இருக்கிற சிடிபி எடுத்துட்டோம்னா சேம் திங். நமக்கு ஆப்போசிட் சைடான 60 மீட்டர் தெரியும். நமக்கு அட்ஜசன்ட் சைடு டிபி வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி tan எடுத்துக்கிறேன். tan 28 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து சிடி, அட்ஜசன்ட் சைடு வந்து டிபி. ஸோ ஆப்போசிட் சைடு சிடி வந்து 60 தெரியும். அண்ட் அட்ஜசன்ட் சைடு டிபியை நம்ம டிபினே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிபினே வச்சுக்கலாம். tan 20 டிகிரி நமக்கு எக்ஸாக்டா வேல்யூ தெரியாது. கொஸ்டின்லயே 0.5317 கொடுத்துருப்பாங்க. ஸோ 0.5317. ஸோ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா டிபி இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 0.5317. இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 112.85 மீட்டர். இது டிபியோட லென்த். நமக்கு தேவை வெறும் ஏபி மட்டும்தான். ஸோ டிபிங்கிறது டோட்டல், அதாவது டிபியை நம்ம ஏடி பிளஸ் ஏபின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இதில் டிபி தெரியும், அது வந்து 112.85. ஏடி தெரியும் 60 பிளஸ் ஏபி. இப்போ நம்ம ஏபி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 60 இங்கே போகும்போது சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு 52.85 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ which is the distance between the two ships is 52.85. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இல்ம் ஆஃப் நம்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.